வணக்கம். இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு பென்ஷனர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் 8 ஜாக்பாட் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பை யார் வெளியிட்டிருக்காங்க, இதன் மூலம் எந்த பென்ஷனர்கள் பயன்பெற முடியும் என்பது குறித்து விவரங்களை பார்ப்போம். தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் மற்றும் தானியங்கி மோட்டார் வாகன பழுதுபார்க்கும் தொழிலாளர்கள் நலவாரியம், தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் சமூக பாதுகாப்பு நலவாரியம் மற்றும் இதர பல்வேறு நலவாரியங்கள் மூலம் மாதந்தோறும் வழங்கப்படும் ஓய்வூதியம் 1200 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அரசு பணியாளருக்கு வழங்கப்பட்டு வந்த திருமண முன்பணம் 10,000 ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. வீடு கட்டுவதற்கான முன்பணம் 40 லட்சம் ரூபாயிலிருந்து 50 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. ஓய்வூதிய பணிக்கொடை ரூபாய் 20 லட்சத்திலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. ஓய்வூதியர்களுக்கான மருத்துவ காப்பீட்டு உதவி 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம ஊராட்சி செயலர்கள் சிறப்பு ஓய்வூதியம் உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு ஓய்வு பெறும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் 50 விழுக்காடு ஊதியம் ஓய்வூதியமாகவும் அத்துடன் இதர ஓய்வூதிய பலன்களும் வழங்கப்படுவது உறுதி செய்யப்படும். மாநில அரசு அலுவலர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் தற்போது வழங்கப்படும் காப்பீட்டுத் தொகை ரூபாய் 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ஓய்வூதியர்கள் காப்பீடு திட்டத்தின் கீழ் அனைத்து அரசு வாரியங்கள் மற்றும் அரசு நிறுவனத்தின் ஓய்வூதியர்களுக்கும் காப்பீடு திட்டத்தின் பலன்கள் முழுமையாக கிடைத்த நடவடிக்கை எடுக்கப்படும். பத்திரிகையாளர் நல வாரியம் அமைக்கப்பட்டு 180 நபர்களுக்கு பத்திரிகையாளர் ஓய்வூதியமும், 28 நபர்களுக்கு பத்திரிகையாளர் குடும்ப ஓய்வூதியமும், 56 பத்திரிகையாளரின் வாரிசுகளுக்கு குடும்ப உதவி நிதியும் வழங்கப்பட்டது. பணிக்காலத்தில் இறக்கும் பத்திரிகையாளர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் குடும்ப உதவி நிதி 3 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டது. பத்திரிகையாளர் ஓய்வூதியம் வழங்கும் திட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்ட பணிக்கொடை மற்றும் பணிக்கால ஆண்டு வருமான உச்சவரம்பு 3 லட்சம் ரூபாயிலிருந்து 4 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. பத்திரிகையாளர் நல நிதியத்திலிருந்து வழங்கப்பட்டு வரும் மருத்துவ உதவித்தொகை ரூபாய் 2 லட்சத்திலிருந்து ரூபாய் 2.5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல் பத்திரிகையாளர் ஓய்வூதியம் ரூபாய் 10,000 ரூபாய் 15,000 உயர்த்தப்பட்டுள்ளது. பத்திரிகையாளர் குடும்ப ஓய்வூதியம் ரூபாய் 5,000 ரூபாய் 7,500 உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பத்திரிகையாளர்களுக்கு செயல்படுத்தி வரும் ஓய்வூதியம், மருத்துவ உதவி போன்ற திட்டங்கள் காட்சி ஊடகத்தில் பணியாற்றும் பத்திரிகையாளர்களுக்கும் விரிவுபடுத்தப்படும். கைத்தறி நெசவாளர் முதியோர் மாதாந்திர ஓய்வூதியம் 1,200 ரூபாயிலிருந்து 2,000 ரூபாயாக உயர்த்தப்படும். பொருளாதாரத்தில் நலிவடைந்த விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதிய தொகை ரூபாய் 6,000 ரூபாய் 10,000 உயர்த்தப்படும். இவ்வாறு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக தரப்புல தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.